என்ன அநியாயம் பார்த்தியா? நம்ம காலையில இருந்து நிக்கிறோம், இப்ப கார்ல வந்த மனுஷனுக்கு காலில் விழுந்து அழிச்சு தர்றான். ஏய், கொண்டு போய் உள்ள வை. ஐயா, தயவு செய்து நீங்களும் கியூல வந்துருங்க. ஓஹோ, என்ன கியூவில் நிக்க சொல்ல? நீ யாரு? உங்களுக்கு முன்னால வந்து கியூல நிக்கிறாங்களே அந்த நூத்துக்கணக்கானவங்களை நானும் ஒருத்தன். இந்தாமா தம்பி, தம்பி கடை என்னது? சட்டம் பொதுவானது. அது சரி, இவர் யாரு தெரியுமா? பெரிய கான்ட்ராக்டர், லட்சாதிபதி. லட்சாதிபதியா இருந்தானா பிச்சாதிபதியா இருந்தானா சாமான் வேணும்னா கியூல போய் நின்னுதான் தீரணும். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். விளையாடுறியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க எல்லாம் வேலை இல்லாத சோம்பேறிகளா? பாருங்க சார், நிக்கவே முடியாது பெரியவங்க காத்து கிடக்குறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்த தாய்மார்கள் இருக்காங்க. ஆபீஸுக்கு போற குமஸ்தா, மில்லுக்கு போற தொழிலாளி, ஆசிரியர், மாணவர்கள், இத்தனை பேர் இங்க காத்து கிடக்கிறது வேலை இல்லாமலையா? ஏன் சார், இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம், அந்த பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமா? யோ புண்ணியகோடி, சரக்கு எடுத்து வண்டியில வைக்க சொல்லு. நீங்களும் வண்டியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னா வைக்க சொல்லுங்க. புண்ணியகோடி, என்ன பெரிய நியூசன்ஸா போச்சு. இப்ப நான் போறேன், உன்னை நான் பிறகு கவனிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆளு ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம நாடு உருப்படும். மிஸ்டர், நானும் கியூல தான் நிக்கிறேன். எல்லாருக்கும் ஒழுங்கா சாமான்களை கொடுக்க சொல்லுங்க. ஆகா, ஓகா, பேஷ் பேஷ். இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ தெரியல. என் 20 வருஷம் சர்வீஸ்ல சரக்கு வெளியில வந்து உள்ள போனதில்ல. கருப்பையா கொடுத்த அனுப்பையா. செல்வி, ராஜா. ஆமா, நல்லா படிச்சீங்களா இன்னைக்கு? நாங்க நல்லா படிச்சோம். நீ நல்ல சண்டை போட்டியா? சண்டையா? ஆமா, நீ சண்டை போட்டுட்டு வருவ, அப்பா சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நாங்க தினம் பாக்குறோமே. சித்தப்பா சித்தப்பா, ஒரு நாளைக்கு என்னையும் கூட்டிட்டு போய் எங்க சண்டையை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. சண்டையா பார்க்கணுமா? இந்த பாரு, இன்னைக்கு கூட பெரிய சண்டையா போட்டு தான் வந்திருக்கேன் நான் இங்க. ஆமா, அப்பா வரட்டும் சொல்றேன். கேட்க மாட்டேன். ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிற புள்ளைய போய் ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போய் படிங்க. இந்த தம்பி பால். இந்தாங்க அண்ணி. ஓ, அண்ணன் இன்னும் வரலையா? இல்லப்பா தம்பி, இன்னைக்கு உன் பாட்டுக்கு வெளியே போயிடாதே. ஏன்? உனக்கு பிடிச்ச சமையல் பண்ணிருக்கேன். என்ன சமையல்? கோழியா, மீனா, கௌதாரியா, காடையா? அப்பப்பா என்ன அவசரம், சாப்பிடுற போது எல்லாம் தெரியும். சாப்பிட்ட போது. என்ன துறை, இப்பதான் வந்தியா? ஆமாங்க. உன் தேச துண்டெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, உனக்கு எத்தனை முறை சொல்றது, ஏன் ஊர் ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? நீ என்ன குழந்தையா? நான் குழந்தையாவே இருந்திருந்தா நாட்டுல நடக்கிற கொடுமை எல்லாம் எனக்கு புரியாமே இருந்திருக்கும். ஏப்பா, கடத்தெருவுல என்ன சண்டை? சண்டையா? சண்டை போடலன்னு பின்ன ஊமைகளுக்காக செவிலர்கள்ட்ட கொஞ்சம் பேசினேன், அவ்வளவுதான். அந்த கான்ட்ராக்ட் ஆள வந்தாரு, நம்ம தர்மலிங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அவரை போய் கியூவல் நிக்க சொல்லி ஏன் அவமானப்படுத்துற? அப்படி ஒண்ணும் இல்லைன்னு, ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டமாமா, அது ஏன் அப்படின்னு கேட்டேன். இது தப்பா? இங்கிருந்த யாருக்கும் இல்லாத அக்கறையும் நியாயமும் உனக்கு எதுக்குப்பா? இப்படியே எல்லாரும் கடமை மறந்துட்டா அப்ப எப்படின்னு அண்ணே, இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்களை திட்டதை விட அந்த இருளை போக்குறதுக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்களே, அவங்க தானே நாட்டுக்கு தேவையானவங்க. உன்னோட வாழ முடியாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு பெருமை உன்னாலதான் வரணும், அதை மட்டும் மறந்துடாது. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஏன் தம்பி பால் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.